Good evening. Good evening to all. Okay, நான் மில்லியனர் கிளப் லீடர் சுபானந்தினி. நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது ரிஷி ஆயில். அபிக்ஸோரா கம்பெனியால் தயாரிக்கப்பட்ட ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் தான் இந்த ரிஷி ஆயில். இந்த ரிஷி ஆயில் எவ்வளவுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் என்று யூஸ் பண்ணி எல்லாருக்குமே தெரியும். ஓகே, நாங்கள் ரிஷி ஆயிலை பற்றி பார்ப்போம். ரிஷி ஆயில் என்னத்தால என்ன இன்கிரியன்ஸ் வந்து நாங்கள் ரிஷி ஆயிலில் பார்த்தோம்னு சொன்னால், சுத்தமான தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெயும் கனோடாமா பவுடரும் கோரைப்புல் தூளும் பவுடரும் தான் இந்த 3 மூலப்பொருட்களால் கொண்டது தான் எங்களுடைய அபிக்ஸோராவால் தயாரிக்கப்பட்ட இந்த ரிஷி ஆயில். ஓகே, பின்ன நாங்கள் இந்த இன்கிரியன்ஸ் எங்களுக்கு தெரியும். இந்த இன்கிரியன்ஸின் பயன்களை பார்ப்போம். இது என்னென்ன செய்யும் என்று சொல்லி பார்ப்போம். தேங்காய் எண்ணெயை நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால் தேங்காய் எண்ணெயை பற்றி பார்ப்போம். தேங்காய் எண்ணெய் என்ன செய்யுமெண்டா தோலை ஈரழிப்பாக வச்சிருக்கோம். அதாவது தலைமுடியாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி உடலில் இருக்கிற எங்களோட தோல் கைகாலாக இருந்தாலும் சரி, வறட்சியை போக்கி அதை ஈரழிப்பாயும் ஒரு பளபளப்பு தன்மையையும் இந்த தேங்காய் எண்ணெய்க்கு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. தேங்காய் எண்ணெய் அவ்வளவுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கிரியன்ஸ். எங்களோட தலையில வறட்சி இருக்கிறதால தான் பொடுகுத்தன்மை வருது. அது எல்லாவற்றையும் எடுத்து எங்களோட தலைமுடியையும் பளபளப்பா ஷைனிங்கா வச்சிருக்க உதவுகிறது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய தோலையும் வறண்டு போகாம ஈரழிப்பா பளபளப்பா வச்சிருக்கிறதுக்கு உதவுது. உண்மைக்குமே எல்லாரும் யோசிப்பீனா ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாமாண்டு. கண்டிப்பாக எங்களோட ரிஷி ஆயிலை ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஏண்டா இந்த கெமிக்கல் ப்ராடக்ட் க்ரீம்களையெல்லாம் நாங்கள் யோசிக்காமல் அப்ளை பண்ணுவோம். ஆனால் இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை, பக்க விளைவும் இல்லை. அப்படி நேச்சுரலாக தயாரிக்கப்பட்டது தான் எங்களோட ப்ராடக்ட். எல்லாமே ஆர்கானிக் நேச்சுரல் தான். அதுலேயும் இந்த ரிஷி ஆயிலை நாங்கள் முகத்துக்கு சீரத்துக்கு பதிலாக சீரம் யூஸ் பண்ணுறார்கள் நைட்டில் நாங்கள் இதை அப்ளை பண்ணலாம். அடுத்தது நாங்கள் என்ன இன்கிரியன்ஸ் பார்க்க போகிறோம்னு சொன்னால் கனோடாமா காளான். இந்த கனோடாமா காளான் வந்து சிறந்த மருத்துவ குணம் கொண்ட ஒரு மூலிகை காளான் தான் இது. அவ்வளவுக்கு மருத்துவ குணம் இருக்குது. என்னென்னு சொன்னால் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக சீனா, ஜப்பான், கொரியா போன்ற நாட்டு மக்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போவும் அவங்க இந்த கனோடாமா காளான அவங்களுடைய உணவில் சேர்த்திருக்கிறாங்க. எப்போவுமே ரெகுலராக அவங்களோட உணவில் எப்படியாச்சு இந்த கனோடாமா காளான உணவில் சேர்த்துக்கொள்வாங்களாம். அப்படிப்பட்ட மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு காளான் தான் இந்த கனோடாமா காளான். இந்த கனோடாமா காளான் சீன மக்கள் சீனாவில் இருந்து தான் இறக்குமதி செய்யப்படுதாம். எங்களுடைய பெக்ஸோராவுக்கு சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுறது தான் இந்த கனோடாமா காளான் என்று சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னால் மற்ற எல்லாமே எங்களுடைய பெக்ஸோரா கம்பெனியில் இருக்கிற மற்ற ப்ராடக்ட் எல்லாமே இலங்கையில் இருக்கிற இயற்கை வளங்களை கொண்டு தான் எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது, தயாரிக்கப்படுது. ஆனால் கனோடாமா காளான் மட்டும் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்து தான் இந்த எல்லாவற்றுக்கும் கனோடாமா காளானில் எங்களுக்கு தெரியும் சப்ளிமெண்ட் இருக்குது. அதே மாதிரி ரிஷி ஆயிலுக்கும் ஆட் பண்ணுறாங்க. இது இந்த கனோடாமா காளான் அங்கே சீனாவில் இருந்து தான் இறக்குமதி செய்யப்படுது. ஏனென்றா இந்த சீன மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, என்னத்துக்கு உணவில் பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்களோட ஆயுளை அதிகரிக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை வளர்த்து கொள்றதுக்கும் தான் இந்த கனோடாமா காளான இந்த உணவில் அதிகமாக சேர்த்து வராங்களாம். அது மட்டும் இல்லாமல் சீனாவில் இருக்கிற அரசிகள் அவர்களுடைய அழகை இன்னும் மேன்மேலும் வளர்த்து கொள்ளுறதுக்காக இந்த கனோடாமா காளான உணவில் எடுத்துக்கொள்றாங்கன்னு சொல்லப்படுது. கனோடாமா காளான் மருத்துவ குணம் என்றால் அது சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவுக்கு
மருத்துவ குணம் மிக்கது தான் இந்த கனோடாமா காளான். இந்த கனோடாமா காளான்ல அதிகமா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதாம். அது மட்டும் இல்லாம தோலில வார தொற்றுக்கள், கிருமிகள், மற்றது சிரங்கு, மற்ற அலர்ஜிக் தன்மை போன்ற எல்லாவற்றையும் இது தடுக்கக்கூடிய அந்த வல்லமை தடுக்கக்கூடிய சக்தி அந்த மருத்துவ குணம் இந்த கனோடாமா காளான்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம சருமத்தை பளபளப்பா பேணுறதுக்கும் இந்த கனோடாமா காளான் முக்கியத்துவம் வகிக்குதுன்னு சொல்லப்படுகிறது. இந்த ரிஷி ஆயிலை நாங்க விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகளுக்கு நாங்க கொடுக்கலாம். ரெக்கமெண்ட் பண்ணலாம். என்னன்னு சொன்னா, அவங்களோட உடல் உண்மைக்குமே கிருமி தொற்றுக்குள்ளாகும். அவங்க வெயில்ல கூடுதலா வெயில்ல திரிவாங்க. அது எல்லாவற்றையும் கிருமி தொற்றில இருந்தும் காப்பாற்றும், வெயில்ல இருந்தும் காப்பாற்றும். அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு கை கால் உழைவு, வலி இருக்குமா இருந்தா அந்த இடத்துல போட்டு மசாஜ் பண்ணினா உண்மைக்குமே இந்த வீரர் இந்த விளையாட்டு வீராங்கனைக்கு இது அவ்வளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நாங்க இன்கிரியன்ஸ் பார்க்கும்போது கோரைக்கிழங்கு. இந்த கோரைக்கிழங்கு நம்முடைய உடம்ப குளிர்ச்சி மிக்கதா பேணக்கூடியதா இருக்குது. உண்மைக்குமே இந்த கோரப்புல் தூள் உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்குதாம். உடம்பு குளிர்ச்சியா இருந்தாலே நிறைய வியாதி வருத்தங்கள் வராது. உங்களுக்கு தெரியும், உடம்பு கீட்டால நிறைய வியாதி வரும். இந்த கோரப்புல் கிழங்கின்ற தன்மை என்னன்னு சொன்னா உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கொள்ள உதவும். மற்றது இந்த கோரப்புத்தூள் உடலுக்கு பளபளப்பை கொடுக்குமாம். பளபளப்பை தருது. அது மாத்திரமல்ல, மாதவிடா காலத்துல, அதாவது பீரியட்ஸ் காலத்துல பெண்களுக்கு வருகிற அந்த வயிற்று வலி, முதுகு வலி, கைகால் உழைவு, அது எல்லாவற்றையும் இந்த கோரக்கிழங்கு இல்லாம செய்யுது. அதுக்கு அந்த வலிகளை நீக்கி ஒரு ரிலாக்ஸ் தன்மையை கொடுக்குது. அது மாத்திரமல்ல, கோரக்கிழங்கின் இன்னொரு குணாம்சம் என்னன்னு சொன்னா காய்ச்சலை தடுக்குது. காய்ச்சல் வந்தா முன்னோர்கள் என்ன செய்திச்சு, நம்ம ஆதி காலத்துல காய்ச்சல் வந்த உடனும் கோரக்கிழங்க அவிச்சு அந்த தண்ணீரை தானே குடிச்சு வந்தாங்க. அப்படி குடிச்சு 2-3 தரம் குடிச்சு வரைக்குள்ள அவங்களுக்கு காய்ச்சல் முற்றாக இல்லாம போயிருக்கு. அவங்க அதை மட்டும்தான் ஜூஸ் பண்ணி இருக்கிறாங்க. எங்களை மாதிரி ஓடி போய் ஃபெனடோல் போடுறது இல்லை, இல்லாட்டி மருந்துக்கு போய் இந்த சைடு எஃபெக்ட் உள்ள டேப்லெட்ஸை போடுறது இல்லை. அவங்க இப்படி இருந்ததால தான் நிறைய காலம் ஆயுட்காலம் அவங்களுக்கு கூடவா இருந்துச்சு. மற்றது நிறைய வியாதி வருத்தம் இல்லாம இருந்தாங்க. அடுத்தது இந்த கோரைக்கிழங்கு வேறு என்னத்துக்கு பயன்படும்னா வயிற்றுப்போக்கை தடுக்கிறது. வயிற்றுப்போக்கானாக்களுக்கு அவிச்சு குடிச்சா வயிற்றுப்போக்கு நிற்கும். வயிற்றுப்போக்கை தடுக்கிறது. ஆரோக்கியமான தோலுக்கு உதவுகிறது. ஆரோக்கியமான கண்ணுக்கு, உடம்பில் உள்ள உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கு இந்த கோரைப்புல் பவுடர் அவ்வளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, அடுத்தது இந்த ரிஷி ஆயில்ல இந்த 3 பொருட்களையும் தான் இந்த இன்கிரியன்ஸ் தான் வச்சு ரிஷி ஆயில் தயாரிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னு சொன்னா, நாங்க இந்த ரிஷி ஆயில் ஜூஸ் பண்றதால ஏற்படுகின்ற நன்மைகள், இந்த பெனிஃபிட்ஸ். ஓகே, பின்ன இதுல 33 நன்மைகள் இருக்கு. உண்மைக்குமே 33 இல்லை, அதை விடவும் கூட இருக்குது. ஆனா இதுல 33 நன்மைகள் இருக்குது. நாங்க ஒன்று பார்ப்போம். முடி கொட்டுற பிரச்சனைக்கு தீர்வா இருக்குது. நீங்க ரிஷி ஆயிலை ஜூஸ் பண்ணும்போது முடி கொட்டுதல் ஸ்டாப் பண்ணப்படுது, அதுக்கு தீர்வா இருக்குது. முடி வளருது. மற்றது முடி கருக்குது. அந்த ப்ரௌன் கலராக இருக்கிற முடி கருக்கும். மற்றது கிரே ஹேர் இருக்குதானே, வெள்ளை முடி, அதுவும் காலப்போக்கில் கறக்கிறது. மற்றது பொடுகு பிரச்சனைக்கும் இந்த ரிஷி ஆயில் அவ்வளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி நாங்கள் ஜூஸ் பண்ணணும்னு சொன்னால், தலைக்கு நைட் ஃபுல்லாக போட்டுட்டு அப்படி இல்லை ஆயில் ஜூஸ் பண்ணுறது. நாங்கள் ஆயில் எடுத்து
எங்களோட தலைமுடியில் இருக்கிற அந்த ஸ்கேல்பில் நல்லா போட்டு மசாஜ் பண்ணி ஒரு 1 hour விட்டால் காணும். கூட தேவையில்லை. 1 hour கூடத்தான். 1 hour காணும். போட்டு வடிவாக ஒரு 10 minutes மசாஜ் பண்ணிட்டு நீங்கள் விட்டுட்டு ஒரு 1 hour தலைக்கு குளிச்சு வந்தீங்கன்னு சொன்னால், அப்படி வாரத்தில் 3 தடவை செய்து ரெகுலராக செய்து வந்தீங்கன்னு சொன்னாலே உங்களோட முடி கொட்டுற பிரச்சனை நிற்கும், முடி வளரும், முடி கருக்கும், பொடுகு பிரச்சனை போகும். பொடுகு பிரச்சனைக்கு மெயினான காரணம் என்னன்னு சொன்னால் சூடு. உடல் உஷ்ணம்தான், உடம்புல சூடு. அடுத்தது தலையின் அந்த ஸ்கால் வறண்டு போகிறது, ஈரலிப்பு தன்மை இல்லாமல் வறண்டு போய்க்கல அந்த தலையில் இருக்கிற அந்த தலை ஓடு இருக்குத்த நம்ம அது செதிலாக எழும்பி அதுதான் சொடுகா மாறுது. பின்ன நீங்கள் இந்த எண்ணெயை வச்சுக்கொண்டு இதை இப்படி யூஸ் பண்ணி கொண்டு வரும்போது உங்களுக்கு ஒரு 1 weeksலேயே உங்களுக்கு ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது என்னென்னு சொன்னால், அடுத்த நன்மை என்னென்னு பார்த்தோம்னா, ஒற்றை தலைவலி, மற்றது தலைவலி, தலையில் சளி பிரச்சனை, தலையில் இருக்கிற சளி இருந்தால் தலைவலிக்கும். அப்படியான பிரச்சனை உள்ளாக்களும் எங்கட ரிஷி ஆயிலை யூஸ் பண்ணினா ஒற்றை தலைவலியிலிருந்து இந்த வியாதிகளில் இருந்து அவங்க ரிலீஃப் ஆவாங்க, சுகமாவாங்க. அடுத்தது பருக்களுக்கு எப்படின்னு சொன்னால், பிம்பிள்ஸுக்கு அந்த பிம்பிள்ஸ் உள்ள இடத்துல மட்டும் தொட்டு நீங்கள் போட்டுட்டு நைட் போட்டுட்டு மார்னிங் எழும்பி பாருங்கள், அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் காஞ்சு அந்த நோய் இருக்காது, வலி இருக்காது, எதுவுமே இருக்காது, காஞ்சி போயிருக்கும். அடுத்த நாள் அதுவும் இல்லாமல் அது சரியாயிடும். அடுத்தது என்னென்னா மேக்கப் ரிமூவர். நீங்கள் ஒரு மேக்கப் போட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டு போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக மேக்கப்பை ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் தோல் அலர்ஜிக்கு வரும். மற்றது தோல் அந்த சுவாசிக்கிற அந்த துவாரங்கள் அடைக்கப்பட்டு பிம்பிள்ஸ் வரும். பின்ன நீங்கள் கண்டிப்பாக மேக்கப் ரிமூவர் வேண்டியிருப்பீங்க. இது எங்கட எந்த சைட் எஃபெக்டும் இல்லாத, எந்த பக்க விளைவும் இல்லாத ஒரு ஆயில், ரிஷி ஆயில். எங்கட ரிஷி ஆயிலால் மேக்கப் ரிமூவ் பண்ணலாம். நீங்கள் எடுத்து அதை அப்ளை பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டால் சரி, மேக்கப் ரிமூவரை இது சூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்தது முகச்சுருக்கம் வயசான ஆட்களுக்கு மட்டும் வாரதில்லை, கொஞ்சம் ஜங்கான ஆட்களுக்கும் வரும். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், உடம்புல நீர்ச்சத்து இல்லாமல் போகிறது. அதுதான் முக்கியமான மெயின் காரணம். நீர்ச்சத்து இல்லை, தண்ணி குடிக்கிறது குறைவு, மற்றது உடம்பு சூடு, ரெண்டும் இருந்தாலே முகம் ட்ரை ஆகும். தோல்கள் ட்ரை ஆகிக்கல முகத்தில் சுருக்கம் ஏற்படும். அதால் நீங்கள் இந்த முகச்சுருக்கம் உள்ளாக்கள் என்ன செய்யலாம்டா, நைட்டில் வடிவாக ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ரிஷி ஆயில் கையில் எடுத்து வடிவாக முகத்தில் அப்ளை பண்ணி லைட்டாக வடிவாக மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு தூங்கி மார்னிங் எழும்பி அப்படியே ஃபேஸை க்ளீன் பண்ணி வாங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணி வாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் போயிடும். அதுக்காக ஒரு நாள் செய்துட்டு எங்கே காணையிலேருந்து கேட்கக்கூடாது, அதை ரெகுலராக செய்யணும். எதையுமே ரெகுலராக செய்யும்போது தான் அதோட பலன் கிடைக்கும். அடுத்தது என்னென்னா மார்க் எப்படி போகும்னா, பிம்பிள் மார்க்காக இருக்கலாம், எதுவும் சின்ன கீறுப்பட்ட மார்க்குகளாக இருக்கலாம், முகத்தில் கருப்பாக இருக்கும். அந்த மார்க்குகளுக்கு இதே மாதிரி தான் நைட் போட்டுட்டு நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுட்டீங்கன்னா அது மார்க் இருந்த இடம் தெரியாமல் இல்லாமல் போயிடும். அடுத்த நாட்பட்ட காயங்களுக்கு போட்டு வந்தீங்கன்னா இல்லாமல் போகும். மற்ற நெருப்பு சுட்ட காயம் அதுக்கும் அதே மாதிரி அப்ளை பண்ணினீங்கன்னா அதுவும் இல்லாமல் போகும். மற்ற கிரந்தி, தேமல், வட்டக்கடி, வியர்வைக்குரு, இந்த வெப்ப காலத்தில் இனி வியர்க்குரு வரும், அதுக்கு நாங்கள் அதை பூசி வந்தால் இல்லாமல் போகும். மற்றது தோல் அரிப்பு, மற்றது கிருமி தொற்றெல்லாம் இது அழிக்கப்படும். என்னென்னு சொன்னால், இந்த ரிஷி ஆயிலில் போட்டிருக்கிற இன்கிரியன்ஸ்
அது ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்குது. கிருமி தொற்று, வாய்ப்புண், பல்வலி, சூத்தை, நகைச்சுற்று. நகைச்சுற்றுக்கெல்லாம் நகத்தில் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள், அந்த வலி எதுவுமே இருக்காது. மற்றது பித்த வெடிப்புக்கும் அதே தான். காலை நீங்கள் சுடுதண்ணிக்குள்ளே வச்சு உப்பை போட்டு சுடுதண்ணின்னு கொதிக்கையில் ஓரளவுக்கு உங்களோட பொறுக்கக்கூடிய அளவுக்கு தண்ணியோட மிக்ஸ் பண்ணி அதை ஒரு 10 நிமிஷம் உங்களோட காலை வச்சு உப்பு போட்ட தண்ணிக்குள்ளே வச்சுட்டு அதை பிறகு காலை வடிவாக ஒரு டவலால் துடைச்சி எடுத்துட்டு நீங்கள் பித்த வெடிப்புள்ள இடத்துல இதை அப்ளை பண்ணி வாங்க. இந்த ரிஷி ஆயில் அப்ளை பண்ணி வாங்க. அப்படியே இல்லாமல் போகிறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. மற்றது சிறு குழந்தைகளில் பாடி மசாஜ் ஆயில். சின்ன குழந்தைகள், பிறந்த குழந்தைகளுக்கு நாங்கள் ஆயில் போட்டு மசாஜ் பண்ணுவோம். அதை இந்த ரிஷி ஆயில் போட்டு நீங்கள் வடிவாக மசாஜ் பண்ணலாம். பிள்ளைகளுக்கு அவ்வளவுக்கு நல்ல தோலும் பளபளப்பாயும் மென்மையாயும், கிருமி தொற்று எதுவுமே குழந்தைகளுக்கு ஆகக்கூட நாங்கள் கிருமிகளை கவனமாக பார்க்கணும். பின்ன கிருமி தொற்று எதுவுமே இல்லாமல் அவ்வளவுக்கு நல்லா இருக்கும். மற்றது பாடி ட்ரைனஸ், அதாவது எங்களோட வறண்ட சருமத்துக்கு நாங்கள் பூசி குளிச்சு வரலாம். உடம்பு ஃபுல்லாக சில பேருக்கு செதிலாக இருக்கும் தோல் எல்லாம். அது எல்லாவற்றையும் நீங்கள் அதை உடம்பு ஃபுல்லாக பூசி ஒரு 20 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு குளிச்சு வந்து பாருங்கள். அந்த ரைனஸ் எல்லாம் போய் செதில் தன்மையெல்லாம் போய் தோல் நல்ல ஷைனிங்காக நல்ல பளபளப்பாக இருக்கும். அடுத்து சன் ப்ரொடெக்டர். சன்னில் இருந்து இதுங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது, பாதுகாக்குது. மற்றது கைகால் வலிக்கு நீங்கள் போட்டு மசாஜ் பண்ணி கொஞ்சம் பாருங்கள். அது அந்த வலியே இல்லாமல் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. மற்றது உதடு வெடிப்பு. இந்த லிப்ஸ் எல்லாம் வெடித்து காஞ்சி போய் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் லிப்ஸுக்கு கொஞ்சம் எடுத்து லிப்ஸுக்கு பூசி வாங்க. உதடு வெடிப்பு இல்லாமல் போகும். மற்ற உதடு கரிமை, லிப்ஸ் எல்லாம் கருப்பாக இருக்கும். சில பேருக்கு சரியான கருப்பாக இருக்கும். அவங்களும் இதை யூஸ் பண்ணி கொண்டு வரைக்கல உங்களோட உதட்டு கருமை நீங்கி நல்ல ஒரு பிங்க் கலர் உதட மாறும். அடுத்தது பற்களில் மஞ்சள் கரை போகும். மாதவிடா காலத்தில் ஏற்படுற வயிற்று வலி இல்லாமல் போகும். வயிற்று வலிக்கு நீங்கள் வயிற்றில் அந்த எண்ணெய் எடுத்து அப்ளை பண்ணி விட்டு பாருங்கள். அந்த வயிற்று வலி இல்லாமல் போகிறத பார்ப்பீங்க. மற்றது கருப்படையாளம், அதாவது மார்க் இல்லாமல் போகும். மற்றது நுளம்பில் இருந்து நுளம்பு கடித்தா அந்த இடத்துல நுளம்பு கடித்த இடத்தையும் போடலாம். அந்த எரிவு இல்லாட்டி நுளம்பு கடிச்சோடனும் ஒரு கடிக்கிற தன்மை இருக்கும். அதை சொரிஞ்சு புண்ணாக்கிடுவாங்க. ஆனால் அந்த இடத்த போட்டால் அது இல்லாமல் போகும். மற்றது முதலே அப்ளை பண்ணினாலும் நுளம்பு கடிக்காமல் இருக்கும். அடுத்தது எறும்பு கடித்த அடையாளங்கள், அதுகள் எல்லாவற்றுக்கும் தீர்வாக இருக்குது. மற்றது ப்ரைவேட் பார்ட்டின் ட்ரெஸ்னஸ், அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. மற்றது மழைக்காலத்தில் ஏற்படுகிற இந்த சேற்றுப்புழுன்னு சொல்லுவாங்க. இந்த கால் விரல்களுக்கு இடையில இருக்கிற காயங்கள், அதுகளுக்கு நீங்கள் போட்டு வந்தாலும் அந்த கடியும் இல்லாமல் போய் அந்த புண்ணும் அது குணமாகக்கூடியது, ஆறி இல்லாமல் போகும். மற்றது தும்மல் டைமில் நீங்கள் போடலாம். மற்ற தொண்டை வலி இருக்கும்போது நீங்கள் தொண்டையில் பூசிட்டு பாருங்கள், அந்த வலி இல்லாமல் போகும். மற்றது ஸ்ட்ரெச் மார்க், அந்த வயிற்றில் வார ஸ்ட்ரெச் மார்க் வேறு எங்கேயா இருந்தாலும், சில பேருக்கு உடம்பு பெருக்கும் பொழுது இந்த தோல் மூட்டு, கை, தொடப்பை அப்படியான இடங்களில் இது தோல் இழுபட்டு ஸ்ட்ரெச் மார்க் வரும். அந்த இடங்களையும் நீங்கள் போட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது இல்லாமல் போகும். இல்லாமல் போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, இதில் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அதை பண்ணாம விட்டேன். ரிஷி ஆயில் எப்படின்னு சொன்னால், ரிஷி ஆயில் எங்களுக்கு கஸ்டமர் ப்ரைஸ் 1570 ரூபாய்க்கு இருக்குது. கம்பெனி எங்களுக்கு தர ப்ரைஸ் 1320 ரூபா. எங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்
250 ரூபாயா இருக்குது. இந்த எங்களோட ரிஷி ஆயில் எவ்வளவுன்னு சொன்னா 80 ml இருக்கு. ரிஷி ஆயில்ல பாயிண்ட்ஸ் 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது நாங்க ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு வருவோம். தேர்மல் பிரச்சனை. தேர்மல் பிரச்சனைக்கு இந்த ரிஷி ஆயில் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னா, தேர்மல் உள்ள இடத்துல நீங்க ரிஷி ஆயில போட்டு வாங்க, அப்ளை பண்ணி வாங்க. அது அப்ளை பண்ண அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த தேர்மல் மறைய ஆரம்பிக்கும். மறைஞ்சி காலப்போக்கில் அப்படி வந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லாம இருக்கும். தேர்மல் ஒரு கிருமி தொற்று, ஒரு கிருமியால தான் வருது. அந்த கிருமி அழிக்கப்பட்டு உங்களோட நார்மல் ஸ்கின் வரும். நீங்க இதை தொடர்ச்சியா யூஸ் பண்ணி கொண்டு வரும்போது நீங்க இதுல நல்ல ஒரு பலனை காணலாம். அடுத்தது இதுதான் பொடுகு தொல்லை. பொடுகு, முடியுதிர்வு, முடிவெடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த ரிஷி ஆயில் அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. பொடுகை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். முடியுதிர்வும் அதே தான். முடியுதிர்வு உடம்பு சூடு, நிறைய காரணங்கள் இருக்கு, சத்து குறைபாடு அப்படி எல்லாம் இருக்கு. எல்லாவற்றுக்கும் இந்த எங்களோட ரிஷி ஆயில் அவ்வளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நீங்க அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு நீங்க தலைக்கு குளிச்சுட்டு வரலாம். என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் தலையில எண்ணெய் வச்சு கொண்டு திரிய பிடிக்காது. உண்மைக்குமே எண்ணெயோட நாங்க முந்தின காலத்துல எண்ணெய் வச்சு கொண்டு எல்லா இடமும் போய் வருவோம். ஆனா இப்பொழுது அப்படி இல்லை. அதால எங்களுக்கு ஒரு 1 hour காணும். அது இந்த ஸ்கால்ப்ல போய் அது ஒர்க் பண்றதுக்கு எங்களுக்கு காணும். பின்ன நாங்க அதை வச்சு முழுகிட்டோம்னு சொன்னா ஓகே, இந்த முடியுதிர்வு ஸ்டாப் ஆகும். மற்றது முடி வெடிப்பு, முடியில ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. முடி ஸ்கால்ப்ல மட்டும் இல்லாம முடி கீழே வரைக்கும் நீளமாக இருக்கும் தானே, அந்த எண்ட் வரைக்கும் கீழே வரைக்கும் நீங்க வடிவா அந்த எண்ணெயை அப்ளை பண்ணி விடுங்க. பின்ன நீங்க முழுகின பிறகு பாருங்க, அவ்வளவுக்கு ஷைனிங்கா இருக்கும் தலைமுடி. ஷைனிங்க, சொட்ட, நல்ல பளபளப்பா இருக்கும். தொட்டு பார்க்கவே ஆசையா இருக்கும். இப்படித்தான் எங்களோட ரிஷி ஆயிலை யூஸ் பண்றது. அடுத்தது ஆரோக்கியமான தோலுக்கு. தோல் எப்படின்னு சொன்னா என்னென்ன பிரச்சனைக்குன்னு சொல்லப்படுது. வட்டக்கடிக்கு நீங்க அந்த இடங்கள்ல நீங்க போட்டு கொண்டு வரும்போது அதுல வட்டக்கடியில இந்த சுடுதண்ணியால ஒத்தனம் கொடுத்து இல்லாட்டி சுடுதண்ணியால கழுவிட்டு அந்த வட்டக்கடி உள்ள இடத்த அதுக்கு மேல நீங்க இந்த ரிஷி ஆயில் அப்ளை பண்ணி வரும்போது அந்த வட்டக்கடி இல்லாம போகும். வியர்வைக்குருவும் அதுதான். வியர்வைக்குருவுக்கு மேல அப்ளை பண்ணும்போது அந்த எந்த ஒரு பருவும் இல்லாம அது நார்மல் ஸ்கின்னா இருக்கும். தேர்மலுக்கு சொல்லிட்டேன். பருக்களுக்கும் அதேதான். பருக்கள் உள்ள இடங்கள்ல நீங்க தொட்டு போட்டு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா இது ஓகே ஆகும். அடுத்தது உதடு வெடிப்பு, கருமையான உதடு, உலர் உதடு. இந்த உதடு எல்லாம் வெடிச்சு இந்த காயம் வர மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க இந்த உதட்டுக்கு அப்ளை பண்ணி கொண்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் அப்ளை பண்ணுங்க. முடிஞ்சா மார்னிங்கும் அப்ளை பண்ணி நைட்டும் அப்ளை பண்ணி தொடர்ச்சியா அப்ளை பண்ணி நீங்க யூஸ் பண்ணி வாங்க. அவ்வளவுக்கு நீங்க ரிசல்ட்ஸை பார்ப்பீங்க சீக்கிரமாயே. அடுத்தது நுளம்பு தொல்லையால அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு. நுளம்பு தொல்லை இப்போ பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. மழைக்கு பிறகு என்ன வரும், கூடுதலா நுளம்பு தேங்கி இருந்து நுளம்பு தான் பெரிய பிரச்சனையா இருக்குது. இந்த நுளம்பு கடியில இருந்து எங்களோட ரிஷி ஆயில் என்ன எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னா குடும்பம் முழுவதையும் காக்கக்கூடியதா இருக்கு. எல்லாரும் நாங்க என்ன செய்யணும், இந்த ரிஷி ஆயிலை அப்ளை பண்ணினோம்னு சொன்னா இந்த நுளம்பு கடியில இருந்து நாங்க பாதுகாக்கப்படலாம். மற்ற குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வர அனைவருக்குமே இது பாதுகாப்பாக இருக்குது. மற்றது இது என்னன்னு சொன்னா நாங்க வேறு எதுக்கும் கடையில போய் வேண்டி நுளம்பு கடிக்காம இருக்கிறதுக்கு பூசுறது எல்லாமே கெமிக்கல் ப்ராடக்டா இருக்கும். இது
நேச்சுரல் ப்ராடக்ட். அதால நீங்க குழந்தைகளுக்கு கூட பயப்படாம பூசி விடலாம். இது ஒரு மென்மையான வாசனையும், ஆ பாதுகாப்பான ஒரு ஆயிலாயும் இருக்குது. ஓகே. அடுத்தது எங்களோட கஸ்டமர் ஃபீட்பேக். ம் முதல்ல நான் ஒரு ஃபீட்பேக் சொல்றேன். என்ட ஃபீட்பேக். உண்மைக்குமே இந்த ரிஷி ஆயில் நான் ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டினான். அதுக்கு பிறகு இப்ப வரைக்கும் 1 மந்த்துக்கு எங்களுக்கு 3 பாட்டில் வேணும் ரிஷி ஆயில் மாத்திரமே. எனக்கு 3 கிட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் அவங்க சிரிப்பாங்க. எதுவும் சொல்லிட்டா, "அரிசி ஆயிலா சொல்லப் போறீங்க?" அப்படின்ற அளவுக்கு கால்ல அடிபட்டாலுமா ரிஷி ஆயில் எடுத்து பூசுங்க. நுளம்பு கடிக்குதுன்னாலும் அதுக்கு ரிஷி ஆயில் எடுத்து பூசுங்க. தலைவலிக்குதுன்னா ரிஷி ஆயில் எடுத்து பூசுங்க. அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குது ரிஷி ஆயில். உண்மைக்குமே என்ற பிள்ளைகள கேட்டு பாருங்க. ஓ சிரிப்பினம். சொல்லி போட்டு அவங்களே சொல்லுவாங்க. நீங்க ரிஷி ஆயில் தானே சொல்லப் போறீங்கன்னு கேட்பாங்க. உண்மைக்குமே எனக்கு தலைமுடி கொட்டுற பிரச்சனை இருந்தது. நான் ரிஷி ஆயில் இப்படி இதே மாதிரி யூஸ் பண்ணி வந்து, அந்த தலைமுடி கொட்டுற பிரச்சனை அப்படியே ஸ்டாப் ஆகி, எனக்கு பேபிக்கு ஹேர் எல்லாம் முளைச்சு, உண்மைக்குமே இந்த தலைய இப்ப பார்க்க சந்தோஷமா இருக்குது. அ அதால ம் அவ்வளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எனக்கு நிறைய விஷயத்துக்கு. அந்த கால்ல ஒரு நகக்கொதிப்பு வந்துச்சு. அதுக்கு போட்டு வந்தேன். அது இல்லாம போயிடுச்சு. அத கண்கூடாயே பார்த்தேன். அது இந்த வேற கலர்ல வரும் நகம் தெரியுமா? அடிபட்டு. அந்த நகம் நார்மலா வந்து நார்மல் நகத்துக்கு வந்துட்டு. உண்மைக்குமே அது பெரிய இது. பல்லு வலிக்கு போட்டேன் நான் இல்லாம போயிருக்கு. தலைவலிக்கு போட்டுருக்கேன். தொண்டை நோவுக்கு. நிறைய பிரச்சனைக்கு நான் கண்கூட பார்த்த ஒரு நல்ல ஒரு ஆயில். ஓகே. வேறு யாரும் ஃபீட்பேக் ஷேர் பண்றேன்னா பண்ணுங்க. டைம் டைம் இஸ் அப். டைமும் போயிடுச்சு. யாரும் இருக்கிறீங்களா? இல்லையெண்டா இவ்வளவுதான். இவ்வளவு நேரம் இந்த மிஸ் இவ்வளவு நேரம் இருந்து பொறுமையா கேட்ட எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே. யாரும் ஃபீட்பேக் இருந்தா ஷேர் பண்ணுங்க. இல்லையென்று சொன்னா நெக்ஸ்ட் ஒரு பிரதர் செய்ய போறாருன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு குடுப்பேன். சஃபா சிஸ்டர். சஃபா சிஸ்டர் இருக்கிறீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பிரதர் நீங்க செய்யுங்க.
ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பிரதர். கேக்குதா பிரதர்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர். அவர் ஹேண்ட் ரைஸ் பண்ணாம நான் எப்படி? உங்களை காணவே இல்லை. தன்வீர் ஜஹான் சிஸ்டர் இருக்கிறீங்களா? கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அதை செட்ல போடுங்க. சிஸ்டர் இப்பவா நீங்க ஜாயின் பண்ணின? மிச்ச நேரமா உங்கள கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க சுபந்தினி சிஸ்டர். ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க செஷனை. பிரதர் பிரதர்னு கூப்பிட்டாங்க. நான் என்னத்தான் கூப்பிட்டேன் பிரதர் பிரதர்ன்றாச்சு ஃபீட்பேக்கு கேக்குறாங்க. லைக் சாரியே. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரவு வணக்கம். நான் வந்து இன்னைக்கு ரிஸ்டா மவுத் ஸ்ப்ரே பத்தி பேசலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன். அதை பத்தி சில அவங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். பிடிஎஃப் என்னோட எபெக்ஸோரா ப்ராடக்ட்ல ஒன்று தான் வந்து இந்த ரிஸ்டா மவுத் ஸ்ப்ரே. சிஸ்டர் நான் உங்களுக்கு அனுப்பிக்கிற அந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுமா சஃபா சிஸ்டர்? என்னத்துல ஷேர் பண்ணல மாட்டேங்குது. உங்களுக்கு கஷ்டமா சிஸ்டர்? கொஞ்சம் ட்ரை ஒன்று பண்ணி பாருங்க. நீங்க ஏர்லியா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்க இருந்துச்சு. நான் யாரை சரி செட் பண்ணிருப்பேன் ஸ்கிரீன் ஷேர் பண்ண. சரி சிஸ்டர் பாக்குறேன். பிடிஎஃப் சரி ஓகே, நான் ஷேர் பண்றேன். நான் அந்த ஓகே, நாங்க இன்றைக்கு வந்து பார்க்க போறது ரிஸ்டா மவுத் ஸ்ப்ரே. எல்லாருக்கும் தெரியும், மவுத் வாஷ் அண்டிக்கிறது, மவுத் ஸ்ப்ரே அண்டிக்கிறது. மவுத் வாஷ் வேற, மவுத் ஸ்ப்ரேன்றது வேற. அந்த வகையில என்னோட எபெக்ஸோரா கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் ஒன்று தான் இந்த ரிஸ்டா மவுத் ஸ்ப்ரே. எங்களுக்கு வந்து இந்த மவுத் ஸ்ப்ரே வந்து ஏன் எங்களுக்கு அவசியம் சொன்னா, உண்மையிலே நாங்க சாப்பிடுற சாப்பாடுகள் எங்களோட வாயில தங்கி அது வந்து ஒழுங்காக எங்களுக்கு இப்ப நாங்க நினைச்சுக்கொள்ற நாங்க பிரஷ் பண்றது வந்து சரியாத்தான் பிரஷ் பண்றோம்னு சொல்லி நாங்க பிரஷ் பண்றது வந்து முற்று முழுதா வந்து பிரஷ் பண்ணி பண்றது இல்ல. என்ன சொன்னா இந்த இடுக்குகள், ஈறுகள், பல்லீறுகள் மேல் கீழன்னு சொல்லி
சில நேரம் அடுக்கு பல்லுகள் காணப்படலாம். அப்படியான அந்த பல்லுகளோட நெருக்கங்கள் காரணமாக அதுல வந்து உணவுகள் போய்த்து தங்கலாம். அப்ப உணவுகள் போய் தங்குற நேரம் அது வந்து நாள் படக்குள்ள மணித்தியாலங்கள் போகக்குள்ளன்னு செய்யணும்னு சொன்னா அந்த உணவுகள் சுத்தப்படுத்தப்படாட்டி வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்தி அதே போல வாயில வந்து கெவிட்டிஸ வந்து உருவாக்கும். அந்த வகையில வந்து நாங்க இந்த நிரந்தரமான ஒரு தீர்வா இல்லாம எங்களோட வாயோட துர்நாற்றத்தை வந்து நீக்கிக் கொள்றதுக்கு இந்த மவுத் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து இந்த மவுத் ஸ்ப்ரே எங்களோட வாயோட வறள் தன்மை, அதாவது வாய் காஞ்சி போற அந்த காலகட்டத்திலையும் எங்களுக்கு தற்காலிகமா அந்த வாயோட வறட்சியை போக்குறதுக்காக இந்த மவுத் ஸ்ப்ரேயை வந்து பாவிக்கலாம். அடுத்தது வந்து வாயில ஏற்படக்கூடிய இந்த பாக்டீரியாக்களை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த மவுத் ஸ்ப்ரே வந்து நாங்க பயன்படுத்தலாம். அடுத்தது இந்த மவுத் ஸ்ப்ரேயை வந்து பயன்படுத்துறதால எங்களோட வாய் வந்து புத்துணர்ச்சியோட இருக்கும். அடுத்தது இந்த மவுத் ஸ்ப்ரேயை வந்து நாங்க பாவிக்கிறதால எங்களோட வாயில உமிழ் நீரை வந்து சுரந்து எங்களோட வாய் வந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். இதால வந்து எங்களோட வாயில வந்து பற்சிதைவு, அடுத்தது ஈறு சம்பந்தமான நோய்கள்ல இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில நாங்க வந்து எங்களோட எபெக்ஸோரா ப்ராடக்டான இந்த மவுத் ஸ்ப்ரேல உள்ளடங்கியுள்ள பொருட்களை வந்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு பார்க்கலுமா இருக்கும். சாதிக்காய், துளசி, அதே போல ஏலக்காய், கராம்பு, கருவாப்பட்டை, அடுத்தது விண்டர் கிரீம் ஆயில். எங்களுக்கு பார்க்கலும் எங்களோட முன்னோர்கள் வந்து இந்த சாதிக்காய், துளசி, ஏலக்காய், கராம்பு, கருவாப்பட்டை போன்ற பொருட்களை வந்து வாய் சுத்தத்துக்காக பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க. நாங்க அறிஞ்ச விஷயம்தான் வாய் சுத்தத்துக்காக வந்து பயன்படுத்தி வந்தது எங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே நாங்க அதே போல இந்த கருவாப்பட்டை, ஏலக்காய், அடுத்தது சாதிக்காய் இந்த பொருட்களை வந்து எங்களோட சமையலுக்கு வந்து நாங்க பயன்படுத்துறோம். எங்களுக்கு சமையலுக்கு பயன்படுத்துற நேரம் உண்மையிலேயே எங்களோட உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள், அதாவது கிருமிகள், உடலில் உள்ள கிருமிகள், அந்த குடலில் உள்ள கிருமிகள், அடுத்தது வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முன்னைய காலத்துல தீர்வளிக்கக்கூடிய விதமா வந்து இத பயன்படுத்தினாங்க. இது எங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து சாதிக்காய். பெரும்பாலும் இது வந்து மலையக பிரதேசங்கள்ல தான் கூடுதலா சாதிக்காய் விளையும். இந்த கரையோர பிரதேசங்கள்ல சாதிக்காய் காண்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. அந்த வகையில இது சாதிக்காயோட பிக்சர் கொண்டு வந்திருக்கிறேன். சாதிக்காவை உங்களுக்கு பார்த்துக்கொள்ள வைக்கும். அடுத்தது வந்து ஏலக்காய். உண்மையிலேயே நாங்க புரியாணின்னு சொன்னாலே கராம்பு, புரியாணின்னு சொன்னாலே எங்களுக்கு இந்த கராம்பு தான் வந்து எங்களோட ஞாபகத்துக்கு வரும். அடுத்தது வந்து ஏலக்காய். ஏலக்காய், கராம்பு இதுகள் எல்லாம் வந்து போடாட்டி உண்மையிலேயே கறியிட மனம் வந்து இருக்காது. பண்டைய காலத்துல கராம்பு, ஏலக்காய், கருவாப்பட்டை இதுகளை வந்து பண்டமாற்று செய்து இருந்திருக்கிறாங்க. அதே போல வந்து இலங்கையிலிருந்து ஏற்றுமதி பொருளாகவும் வந்து அதிகூடிய விலை மதிப்பை பெற்றோம். அதே போல வந்து அந்நிய செலாவணியை பெற்றுத்தரக்கூடியதுமாக இந்த கருவாப்பட்டைகள் காணப்படுது. அப்ப இப்படியான ஒரு பொருட்களை பயன்படுத்தித்தான் இந்த ரிஸ்டா மவுத் ஸ்ப்ரே வந்து தயாரிக்கப்பட்டிருக்குது. அதே போல எங்களுக்கு இந்த ரிஸ்டா மவுத் ஸ்ப்ரேட கம்பெனி எங்களுக்கு தார பிரைஸ் எவ்வளவு ஆயிருந்துச்சுன்னா 1600 ரூபாய் வந்து எங்களுக்கு நியூ பிரைஸா இருக்குது. அதே போல எங்களுக்கு நாங்க கஸ்டமருக்கு விற்கக்கூடிய பிரைஸ் சொன்னா 1150 ரூபாவா இருக்குது. அதே போல இதுல ஆர்வி வந்து 8 ஆகும். இதுல வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து 90 ரூபாயாவும் இருக்குது. அதே போல வந்து உண்மையிலேயே இந்த மவுத் ஸ்ப்ரேட பயன்பாட பாக்குற நேரம் மவுத் வாஷ் நாங்க பயன்படுத்தினா வாயில வந்து மவுத் வாஷ வந்து எடுத்துட்டு கட்டாயம் நாங்க அதை வந்து சில நிமிடங்கள் வைத்து கொண்டுட்டு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அதை கொப்பளிக்கணும். ஆனா இந்த ரிஸ்டா மவுத் ஸ்ப்ரேயை பொறுத்த அளவுல நாங்க அப்படி பயப்பட தேவையில்லை. எங்களுக்கு அதை பாவிச்சுட்டு எங்களுக்கு அதை உமிழ்நீர் விழுங்கப்பட்டாலும் நாங்க பயப்படக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்காது. அடுத்தது எங்கட ஏற்கனவே நான் சொன்னது போல இதோட மவுத் ஸ்ப்ரே வந்து வாயில எங்களோட துர்நாற்றத்தை நீக்கும். துர்நாற்றத்தை நீக்கிறதோட இதுல சேர்க்கப்பட்டிருக்கிற புதினா வந்து இதோட இன்கிரீடியன்ட்ல ஒன்றுதான் வந்து புதினா. இந்த புதினா வந்து என்ன செய்யணும்னு சொன்னா
எங்களோட வாயில இருக்கிற துர்நாற்றத்தை மறைச்சி வாய்க்கு உடனடி புத்துணர்வை தருகுது எங்களுக்கு. அதே போல எங்களோட வாய் வறண்டு ஆஹ் இந்த காஞ்சி போய்க்கிற நேரம் எங்களுக்கு இந்த வாய்ப்புண்கள் ஏற்படுறதுக்கான சாத்தியப்பாடுகள். அடுத்தது இந்த அதிகமான வெப்பநிலை, உடல் சூடு வெப்பம், அடுத்தது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுகள் டென்ஷன்கள் ஏற்படுற நேரத்துக்கு எங்களுக்கு வாய்ப்புண்ணுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும். அந்த வகையில எங்களுக்கு இந்த வாய்ப்புண்ணுக்கு நாங்க இந்த மவுத் ஸ்ப்ரேயை பயன்படுத்தலாம். இந்த மவுத் ஸ்ப்ரே பயன்படுத்துறதால எங்களோட வாயில உமிழ்நீர் சுரக்கப்பட்டு வாயை ஈரப்பதனாக வச்சு கொள்றதோட எங்களுக்கு பேசுறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் பாக்டீரியா வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் இந்த மவுத் ஸ்ப்ரே உதவி செய்யுது. அதே போல உண்மையிலேயே இதுல அந்த இயற்கையான மூலிகைகளை கொண்டுதான் நாங்க ஏற்கனவே பார்த்தோம். இதுல இன்கிரீடியன்ட் சாதிக்காய், துளசி, ஏலக்காய், கராம்பு, கருவப்பட்ட, விண்டர் கிரீம் ஆயில். அடுத்தது எங்களோட மவுத் ஸ்ப்ரேயில போட்டிக்கிறது தான் இந்த என்னது புதினா இலை. இந்த புதினா இலை உண்மையிலேயே துவையல் இப்படியான விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க. முன்னே ஆதி காலத்துல எங்களோட முன்னோர்கள் உண்மையிலேயே எல்லாம் அந்த உணவு சமைப்பதற்கும் அதே போல அவங்களோட துணை மூலக்கூறுகளாக பயன்படுத்தப்பட்ட பொருட்களை மாத்திரம்தான் எங்களோட மவுத் ஸ்ப்ரேல இன்கிரீடியன்ஸா கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்தது எங்களோட இந்த மவுத் ஸ்ப்ரே எங்களுக்கு பார்க்கலுமா இருக்கும். எப்படி என்று சொன்னா இலகுவாக எங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புல தான் எங்களோட ரிஸ்டா மவுத் ஸ்ப்ரே எங்களுக்கு தயாரிக்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறிய போத்தல்ல வாரத்தால எங்களுக்கு விரும்பின இடத்துக்கு நாங்க எங்களோட மவுத் ஸ்ப்ரே எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியதாக காணப்படுகிறது. அடுத்தது உண்மையிலேயே நாங்க சிறுவர்களோட பல் விஷயமாக மிகவும் கவலை அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடுதலாக சிறுவர்கள் சாப்பிட்டுட்டு, அதாவது அதிகமான இனிப்புகளை சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு அதிகமான இனிப்புகளை சாப்பிடுறதால பற்சூத்தைகள், பற்கள் சிதைவடைந்து பல்வலி போன்ற விஷயங்கள் காணப்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்குது. அந்த வகையில நாங்க இலேசாக சிறுவர்களோட வாயில இந்த மவுத் ஸ்ப்ரேயை பயன்படுத்துவதன் மூலமாக அவர்களோட தற்காலிகம் அவங்களோட அந்த பல்வலிகளை குறைக்கலாம். அதே போல நாங்க இதை தொடர்ந்து பாவிச்சு வார நேரம் உண்மையிலே இந்த பல் சூத்து, அடுத்தது பல் வலிகள் ஏற்படுத்துறத தடுக்கக்கூடியதாக இந்த மவுத் ஸ்ப்ரே காணப்படுகிறது. அடுத்தது உண்மையிலேயே இந்த மவுத் ஸ்ப்ரேயை நாங்க பாவிக்கிற நேரம் வாயில தொண்டையில சளிகள் காணப்பட்டிருந்தா உடனே மவுத் ஸ்ப்ரே அடித்த அந்த செகண்டை உடனே சளிகளை வெளியேற்றக்கூடியதாக காணக்கூடியதா இருக்குது. அதே போல இந்த மவுத் ஸ்ப்ரே நானும் பயன்படுத்துறேன். நான் இதுல ஜாயின் ஆகி 1 year ஆகுது. இந்த 1 yearலயும் நான் மவுத் ஸ்ப்ரேயை தொடர்ந்து பாவிச்சு கொண்டு வரேன். கூடுதலா எனக்கு எந்த பாவனையை விட அந்த குழந்தைகளோட பாவனைக்காகத்தான் நான் கூடுதலா அந்த மவுத் ஸ்ப்ரே தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருக்கு. அதே போல எனக்கு இந்த மவுத் ஸ்ப்ரே நல்லா விற்கக்கூடிய ஒரு நிலப்பாட்டிலையும் காணப்படுது. அதே போல உண்மையிலே எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் இதுல இந்த ஸ்கிரீன்ல மவுத் ஸ்ப்ரே நான் பாவிக்கிற அந்த மவுத் ஸ்ப்ரே கேமரா ஆன் பண்ணி நான் காட்டுறேன். இதுதான் நான் பாவிச்சு முடிச்ச மவுத் ஸ்ப்ரே. சிலது எல்லாம் எம்டி பாட்டில்ஸ் இல்ல, ஆனா இங்கினி மில்க்கு கேட்டா நிறைய எம்டி பாட்டில்ஸ் சீக்குது. இது அவங்களுக்கு பார்க்க எளிமைக்கும். இது ப்ரஷ் பண்ற நேரம் எங்களுக்கு இந்த மவுத் ஸ்ப்ரே பயன்படுத்தி கொள்ள எளிமைக்கும். அடுத்தது நான் சொல்ல மறந்த விஷயம், இது 50 மில்லி பாட்டில் ஆக குட்டி கைக்கு அடக்கமாயிக்குது. எங்களுக்கு இது அது முடிஞ்ச பொருள். இது இப்ப பாவிச்சு கொண்டிருக்கிற பொருள். கைக்கு அடக்கமைக்கிறதால எங்களுக்கு விரும்பின இடத்துக்கு கொண்டு போயிடும். அதே போல நாங்க விரும்பின எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நாங்க போற நேரம்
உடனடியாக இதை வந்து அறிமுகப்படுத்தி எங்களோட ஹேண்ட்பேக்களில் வச்சுக்கொள்ற நேரம் அல்லது பொக்கெட்கள்லையும் எங்களுக்கு போட்டுக்கொள் ஜென்ஸ் ஆயிருந்தா பொக்கெட்களில் வந்து போட்டுக்கொள்ளையிலுமா இருக்கும். பொக்கெட்களில் போட்டு எங்களுக்கு அதை போற இடத்துக்கு கொண்டு போற நேரம் நாங்க எங்க பயணம் போறதா இருந்தாலும் எங்களுக்கு அதை கொண்டு போகலுமா இருக்கும். கொண்டு போற நேரம் டக்கண்டு வந்து எங்களுக்கு அந்த மவுஸ் ஸ்ப்ரேயை வந்து அறிமுகப்படுத்திட்டு அதை வந்து அவங்களுக்கு பாவனைக்கு கொடுக்கக்கூடியதாகவும் ஏலும். அடுத்தது வந்து உண்மையிலே நான் வந்து எங்களோட மதரசாக்கு பிள்ளைகள் வார அதே நேரம் வந்து இந்த பிள்ளைகளுக்கு நான் இதை வந்து அறிமுகப்படுத்தி விட்டேன். உண்மையிலேயே அந்த சின்னவங்களோட அந்த தேவைகளை பெற்றார் வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்குது. அப்ப சின்னவங்க என்ன செய்வாங்க, இதை அறிமுகப்படுத்துறதால உண்மையிலேயே அது ஆசையில நல்ல வாயில அந்த அதை ஸ்ப்ரே பண்ற நேரம் ஒரு பபிள் கம் தின்ற மாதிரி மெல்ற மாதிரி அவ்வளவு டேஸ்ட் ஆயிக்கும். அந்த உண்மையிலேயே அந்த அவ்வளவு டேஸ்ட். நான் இப்ப எங்கட அந்த பிள்ளைகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி கார்ட்டூன் பண்ணியிருந்தேன், வெளியே போயிட்டுட்டாங்க. இப்ப நான் மீட்டிங் என் பண்றதுக்கு முன்னுக்கு அவங்க ஜாயின் ஆகினாங்கண்டா எங்கட பிள்ளைகளுக்கு நான் இதை யூஸ் பண்ணி காட்டுறேன். அந்த வகையில வந்து உண்மையிலேயே அவ்வளவு டேஸ்டி ஆயிக்கும். இதோட அந்த மனம் கூட அந்த சின்ன பிள்ளைகளும் வந்து விரும்பி பாவிக்கக்கூடிய பயம் இல்லாம பாவிக்கக்கூடியதாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. சுவையும் கூட. அடுத்தது வந்து நாங்க வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து இதுல நாங்க பார்க்க எளிமைக்கும் உண்மையிலேயே அதிகமானவங்க இதுட ஃபீட்பேக்ஸை வந்து அதிகமான ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ணக்கூடியதாக காணப்படுகிறது இந்த மவுஸ் ஸ்ப்ரேக்கு. பாருங்க, உங்களுக்கு இத ஃபீட்பேக்கை பாக்குற நேரம் மவுத் ஸ்ப்ரே வந்து பாவிச்சுட்டு அவங்களோட ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதே போல நிறைய ஃபீட்பேக் சீக்குது. இதுல வந்து அந்த ஃபீட்பேக்ஸை பார்க்க எளிமைக்கும் இருக்கிற நான் மவுத் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இது லேசா எங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிடும். வந்து குடிக்கலும். அடுத்தது வந்து ஒரு நாளைக்கு 3 தொடக்கம் 4 நேரம் வரையில வந்து எங்களுக்கு இந்த மவுஸ் ஸ்ப்ரே வந்து பயன்படுத்தலும். இப்பவே வந்து பாவிச்சு காட்டணும்னு எனக்கு சொல்லி வந்துக்கிறாங்க. அந்த வகையில அல்ஹம்துலில்லாஹ் உண்மையிலேயே நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து எபெக்ஸ் ஓராடு. அதே போல சின்ன ஒரு விலைக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல எங்களுக்கு பாவனைக்கு கையடக்கமாக கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. அதே போல கட்டாயம் ஒவ்வொரு வீடுகளின் சிறுவர்கள் இருக்கிற வீடுகளில் கட்டாயம் வந்து இருக்க வேண்டிய ஒரு பொருள் தான் வந்து இந்த ரிஸ்டா மவுஸ் ஸ்ப்ரே. யாரும் சரி நீங்க இந்த மவுஸ் ஸ்ப்ரே வந்து பாவிச்சவங்க இருந்தா
உங்களுக்கு அதை யூஸ் பண்ணின அந்த ஃபீட்பேக்கை வந்து செல்லக்கூடியதாக இருக்கும். சான்ஸ் தரேன். யார் சரி இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சிலவங்க ஃபீட்பேக்ஸ் இதுல குரூப்லயே போட்டிக்கிறாங்க. எஸ் நானும் மகளுக்கு வாய் துர்நாற்றத்துக்கு ஸ்ப்ரே பண்ணி வந்தேன். அப்போ அவக்கு வாயில இருந்த வாய்ப்புண் கூட குயிக்க ஆறுச்சு. வேறவங்க இருந்தா அவங்களுக்கு சான்ஸ் தரேன். அவங்களோட ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணலாம். யார் சரிக்கிறீங்களா? யாரும் இல்லையா ஃபீட்பேக் ஷேர் பண்ண? சரி சிஸ்டர், அப்ப நான் வந்து இந்த மீட்டிங்கை வந்து என் பண்ணலாம். வேற யார் சரி இருந்தா என்ன ஒரு நிமிஷம் மீக்குது. நானும் எடுத்த சிஸ் யூஸ் பண்ணேன் சிஸ், உண்மைக்கும் சூப்பர்ண்டா. பிரதர் எல்லாம் யூஸ் பண்றாங்க. வேறவங்க இந்த அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ண உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் தரலாம். யாரும் இல்லையா சிஸ்டர்? அப்ப மீட்டிங் என் பண்ணுங்க. சரி, ஓகே. அப்ப மீட்டிங் வந்து என் பண்ணுவோம். தெளிவா இருந்துச்சா? சின்ன விஷயங்கள் என்ன சரி டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். டென்டல் டாக்டர்ஸ்ட இதா என்ன கேக்குறீங்க? பயப்படாம யூஸ் பண்ணலாம். டென்டல் டாக்டர்ஸ்க்கு கொண்டு சைடு எஃபெக்ட்ஸ் இல்ல. இது இவ்வளவு காலம் இல்ல. இப்ப நாங்க இந்த தொடர்ந்து இப்ப பாருங்க, நாங்க பல்லு தீட்டுற பிரஷ் பண்றது வந்து தொடர்ந்து பிரஷ் பண்றது தானே. ஸ்ப்ரே பண்ணிட்டு சாப்பிடலாம், பிரச்சனை இல்ல. விழுங்கி பட்டாலும் பிரச்சனை இல்ல. மவுஸ் ஸ்ப்ரே என்னது அட்ரிபியூட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி விலங்கல்ல நீங்க கேக்குறது. அவங்கையும் வாங்கன்னு சொல்லலாம். பல் சம்பந்தமான நோய் இல்லாத பல் சம்பந்தமான நோய் இல்லாதவங்களும் யூஸ் பண்ணலாம். எப்படியுமே இந்த வாய் வந்து உண்மையிலே சின்னொரு வாசம் கொண்டு இருக்கும். எத்தனை ஏஜ்னு பிரச்சனை இல்ல. பள்ளிக்கிற வயசு இப்ப பல்லு முளைச்சதுல இருந்து இந்த யூஸ் பண்ணு. சைடு எஃபெக்ட் பயப்படுறதுக்கே இல்ல.
இது வந்து உண்மையிலே இந்த பாவிக்கிற நேரம் இந்த சளி பிரச்சனைகள் இருந்தா சளியில வந்து வெளியாகிடும். குடிக்கிறவளுக்கு பார்க்கல இதுக்கு பாருங்க, அந்த நல்ல வாசமா மீக்குது. அது ஸ்ப்ரே கலரை பாருங்க, அது பபிள் கம். எத்தனை சொட்டும் அடிக்கலாம். இதை நான் இப்ப சென்னத்தோட என்னோட பிள்ளையில எடுத்து அடிச்சு குடிக்குது. பயப்படவே தேவையில்லை. அந்த இன்கிரீடியன்ஸும் பயமே இல்லாத அளவுக்கு தான் இதுல இன்கிரீடியன்ஸும் மீக்குது. வேற என்ன சரி டவுட்ஸ் இருந்தா போடுங்க. இன்ஷால்லா மீட்டிங் எண்ட் பண்ணுவோம். சரி, அப்ப நாங்க வந்து மீட்டிங் எண்ட் பண்ணுவோம். எல்லாருக்கும்